सर्वशास्त्राद्भि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे मथेक बंधो मत संगिन मत गुरो मन महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुमे असाधु साधु ददाइन आदिनोचताकरा आना मुंच कदाचिन्मां பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆவரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. பாகவதம் கி ஜெய், பாது கி ஜெய். சென்ற வார பாடத்தினுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு இந்த வாரம் ஒரு அத்தியாயத்தை படிச்சு முடிக்கலாம். பதில் சொன்ன பக்தர்களே பதில் சொன்னீங்கன்னா மற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால ஒரு முறை பதில் சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். முதல் கேள்வி, கோலோகாத் என்ற சொல் எதை குறிக்கிறது? ஆஷா மாதாஜி. கீதா மாதாஜி படிங்க, சொல்லுங்க. பசுக்களின் உலகம், அதாவது கோலோகம். கோலோகாத் என்பது பசுக்கள் வாழும் உலகத்தை குறிக்கிறது. இரண்டாவது கேள்வி, பகவான் கிருஷ்ணர் இந்திரனை ஏன் தனிமையான இடத்தில் சந்தித்தார்? ஹரே கிருஷ்ணா. சாந்தாமணி மாதாஜி. பதில் சொல்லாதவங்க மைக் ஆஃப் பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவான் கிருஷ்ணர் இந்திரன் மேலும் கேலிக்கு ஆளாக கூடாது என்று கருதியே பகவான் அவனை தனிமையான இடத்தில் சந்திக்க விரும்பினார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இந்திரன் பகவானை சரணடைந்து அவரது மன்னிப்பை கோரி பெற வந்தான். பகவானும் அதனை அவன் தனிமையில் செய்ய அவனுக்கு அனுமதி அளித்தார். ஹரே கிருஷ்ணா. ஏன்னா எல்லாரும் பார்க்கும்போது மன்னிப்பு கேட்டா கொஞ்சம் வெக்கமா இருக்கும் இல்லையா? அதனால இந்திரனை இன்னும் கேலிக்கு ஆளாக்க கூடாதுன்னு தனியாவே தான் பார்த்தார். நன்றி மாதாஜி. மூன்றாவது கேள்வி, இந்த ஸ்லோகத்தில் தாம என்ற சொல்லின் பொருள் யாது? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்றேங்க. தாம என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு பல்வேறு பொருட்கள் உள்ளன. ஒன்று வசிப்பிடம், வீடு, உறைவிடம். 2 மனம் கவர்ந்த பொருள் அல்லது நபர், இன்பம். 3 வடிவம் அல்லது தோற்றம். 4 சக்தி, வலிமை, மாண்பு, புகழ், மேன்மை அல்லது ஒளி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அதனுடைய எசன்ஸ் என்னன்னா, எல்லாத்துக்கும் உறைவிடமாக இருக்கும் கிருஷ்ணரையும் தாமன்னு சொல்லலாம். கிருஷ்ணரையும் நாம தாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே உரை எல்லாமே போய் நிக்கிறது எங்கன்னா கிருஷ்ணர் கிட்டதான். அதனால கிருஷ்ணரையும் தாம் நம்ம சொல்லலாம். அடுத்து, ஸ்வரூபம் எனும் சொல் ஜீவராசிகளுக்கும் பகவானுக்கும் எப்படி வேறுபடுகிறது? ஸ்வரூபம் என்னும் சொல் ஜீவராசிகளுக்கும் பகவானுக்கும் எப்படி வேறுபடுகிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி மாதாஜி. ஸ்வரூப என்னும் சொல்லுக்கு ஒருவனது சுய வடிவம் அல்லது தோற்றம் என்றும், அதுபோல் ஒருவனது சுயநிலை, தன்மை அல்லது இயற்கை என்றும் பொருளாகும். தூய ஆத்மாவான பகவான் கிருஷ்ணர் அவரது உடலிலிருந்து வேறுபாடு இல்லாதவர். ஆதலினால் பகவானுக்கும் அவரது புலனாகும் தோற்றத்திற்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இதற்கு நேர்மாறாக இந்த உலகில் உள்ள ஆத்மாக்களாகிய நாம் நமது உடல்கள் ஆணோ பெண்ணோ கருப்போ வெள்ளையோ எதுவாயினும் அனைவரும் தமது உடல்களில் இருந்து வேறுபட்டவர்களாக இருக்கின்றோம். அழிந்து போகக்கூடிய நொய்யான உடல்களில் இருந்து நாம் அனைவரும் வேறுபட்ட நித்திய ஆத்மாக்களாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொரூபம் அப்படின்னு மனிதர்களுக்கு ஜீவராசிகளுக்கு பார்த்தோம்னா அந்த உடல் கிடையாது. நம்முடைய சொரூபம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நாம் ஜீவேரே ஸ்வரூப் ஹயா நித்யரே கிருஷ்ணதாஸ்.
நம்ம எல்லாம் கிருஷ்ணருடைய தாசர்கள், ஆத்மஸ்வரூபம் தான் நமக்கு. ஆனா அந்த உடல் வந்து நம்ம ஆத்மான்னு சொல்ல முடியாது. ஆனா பகவானுக்கு, கிருஷ்ணருக்கு மொத்தமே ஆத்மஸ்வரூபம் தான். அவருடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் கிடையாது. இதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் அவரை வந்து இந்த பொதுமக்கள்லாம் அவதாரம் எடுத்து வந்தார், பிறந்தார், இறந்தார் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. பிறப்பு இறப்பு அதெல்லாம் பகவானுக்கு கிடையாது. ஏன்னா அவருடைய நம்முடைய ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது இல்லையா? பகவானுக்கு பௌதிக உடலே கிடையாது. அவருடைய தேகம் வந்து ஆத்மஸ்வரூபம். ஆத்மாவுக்கும் அவருக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது கிடையாது. அவரே ஆத்மா. இது எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் வந்து மாயாவாதம் நம்மை தாக்காது. யாருக்குன்னா புரியலன்னா கேளுங்க, சொல்றேன். இந்த விஷயம் யாருக்காவது புரியாம இருக்கா? மாதாஜி அதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல இருக்கு பாருங்க மாதாஜி, அதுவும் சொல்லலாம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல என்ன சொல்லிருக்கு? சுய வடிவம் உண்மையில் நித்தியமானதாக இருக்கும். நமது சுயநிலை தன்மை அல்லது இயற்கையாகும். இவ்வாறு ஒருவனது புறத்தோற்றத்தின் முக்கிய நிலை என்பது அவனுக்குள்ளே மிக ஆழத்தில் இருக்கும் ஆன்மீக இயற்கையாகும். இதுவே ஸ்வரூப என்று அழைக்கப்படுகிறது. அது ஸ்வரூபம் வந்து ஜீவராசிங்களுக்கு. பகவானுக்கு வந்து சரீரமே ஸ்வரூபம் தான், ஆத்மஸ்வரூபி தான். பகவானுக்கு வந்து இப்ப நம்மளுக்கு சரீரத்தை நம்ம ஆத்மமயம்னு சொல்ல முடியாது. இது சச்சிதானந்தம் கிடையாது, பஞ்சபூதங்களால் ஆனது. சரீரம் பஞ்சபூதங்களால் ஆனது நமக்கு. அவருக்கு இல்லை, அவருக்கு ஆத்மா. புரியுதா? 5வது கேள்வி, இவ்வுலகின் மாற்றங்களுக்கு அடிப்படையாக இருப்பது யாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. வேத தத்துவத்தின்படி இவ்வுலகில் உள்ள அனைத்து மாற்றங்களுக்கும் அடிப்படையாக இருப்பவை ஆசையும் அறியாமையுமே ஆகும். ஆசைக்குரிய ரஜோகுணம் படைக்கும், அறியாமை மிக்க தமோகுணம் அளிக்கும். ஹரே கிருஷ்ணா. சரியா சொன்னீங்க. இந்த உலகத்துல வந்து ஆசை அறியாமை 2 இருக்கு. அது வந்து ஆசை என்பது ரஜோகுணம், அறியாமை என்பது தமோகுணம். இந்த ஆசை என்பது ரஜோகுணம் என்பது படைக்கும், நிறைய வேலை செஞ்சு 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 நிறைய விஷயங்களை செய்யும் ரஜோகுணம். ஆனால் அறியாமை, இக்னோரன்ஸ் என்பது அழிக்கும். இதுதான் மாற்றங்கள், உலகாய மாற்றங்களுக்கான காரணம். 6வது கேள்வி, சாந்தம் என்னும் வார்த்தையின் பொருள் கூறுக. சாந்தம் என்னும் வார்த்தை பகவான் எந்த மாற்றத்தினாலும் பாதிக்கப்படாதவர் என்று குறிப்பிடுகிறது. ஏனெனில் அவர் ஜட இயற்கை குணங்களிலிருந்து விடுதலை பெற்றவர். எந்த மாற்றமும் கிருஷ்ணரை பாதிக்காது, ஒரே வடிவுல தான் இருப்பார். அதுதான் சாந்தம். 7வது கேள்வி, இது ரொம்ப நிறைய விளக்கம் உள்ள ஒரு கேள்வி. துளசி மாராணி நீங்க சொல்லுங்க. படிச்சீங்களா? படிக்கல மாதாஜி, நான் சாரி மாதாஜி. அக்ரஹணம் சிறு குறிப்பு வரைக. விசேஸ்வரி மாதாஜி படிச்சீங்களா? எஸ் மாதாஜி. படிங்க, சொல்லுங்க மாதாஜி. சொந்த வார்த்தை. அக்ரகணம்னா அறியாமை அப்படின்னு சொல்லி, அக்ரகணம் அதை வந்து 2ஆ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒரே நிமிஷம் மாதாஜி. கிரகண அப்படின்னா வந்து ஈர்த்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பௌதிகத்தினா அறியாமை இருக்கிறதுனால இந்த பௌதிகத்தினால ஈர்க்கப்படுகிறோம், ஈர்த்து கொள்ளுதல். அதனாலதான் அக்ரகணம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. அது இன்னொரு பொருளும் தரும். அக்ரகணம்னு பிரிச்சா சிறந்த, முதல், அக்ரனா முதலும்னு, கணம்னா கொள்ளுதல் அப்படின்னு. இன்னொரு மீனிங்ல பார்த்தோம்னா அக்ரகணம்னா இந்த அறியாமையினால நம்ம பௌதிகத்துல மாட்டிக்கிறது வந்து நம்ம ஆத்மாவை வந்து கொள்ளுதல் அப்படின்ற அர்த்தமும் தரக்கூடியது அப்படின்னு நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். சரியா சொன்னீங்க, நன்றி. அக்ரஹணம் அப்படின்றது வந்து அறியாமையை ஈர்த்தல். இந்த அறியாமையின் காரணத்தினால், அறியாமையை நோக்கி நாம போறதுனாலதான் மூர்க்க பிரவாகம் நடக்குது. மூர்க்க பிரவாகம்னா மூர்க்கத்தனமா, முட்டாள்தனமா இந்த பௌதிக உலகத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறது. அப்ப இந்த ஈர்க்கிறது வந்து இருக்கு ஜீவராசிக்கு. எதை நோக்கி, எதை கண்டு ஈர்த்தல் அப்படின்னா, இந்த அறியாமையை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல வந்து இந்த பௌதிக வாழ்க்கை, இந்த ஆன்மீக நிலையினுடைய தோல்வி நம்மள பௌதிக வாழ்க்கையில சிக்க வைக்குது. அங்க நம்ம தோத்துட்டோம். ஆன்மீக வாழ்க்கையில, வைகுண்டத்துல, ஆன்மீக லோகத்துல தோத்துட்டோம், தோல்வியுற்றோம். அங்க நம்ம ஃபெயில்.
அதனால அந்த அந்த ஃபெயிலியர், அந்த தோல்வி நம்ம இங்க பௌதிக உலகத்துல இழுக்குது. இன்னொரு வகையா அதை சொல்லணும்னா, அக்ர அப்படின்னா ஆத்மா. ஆத்மாவுக்கு நல்லது இல்லை அது. பௌதிக உலகத்துல நாம வர்றது ஆத்மாவை கொல்லுதலுக்கு சமம். ஆத்மனோ ஜனா அப்படின்னு ஈஷோபநிஷத்துல பார்த்திருக்கோம். ஆத்மாவை கொல்லுதல்னா ஆத்மாவை கொல்ல முடியாது. ஆத்மானுடைய சுய இயற்கை ஜீவேரே ஸ்வரூப் ஹய நித்தியரே கிருஷ்ணதாஸ், அது செய்யாம இருந்தாலே ஆத்மாவை கொல்றதுக்கு தான் சமம். அதனால கிருஷ்ண உணர்விற்கு மேலாக ஒருவன் உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான் என்றால் ஆத்மாவை கொல்லுகிறான்னு அர்த்தம். ஆத்மாவை கொல்ல முடியாது, ஆனா கிருஷ்ண உணர்வு இல்லாம இருந்தானாலே ஆத்மாவை கொல்றதுக்கு சமம். அடுத்து 8வது கேள்வி, தப்போமயம் என்ற சொல் எதை குறிக்கிறது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. தபோமயம் என்பது முழு ஞானம் என்று கூறப்படுகிறது. கிருஷ்ணர் தபோமயம் என்னும் வார்த்தையை ஸ்ரீதர சுவாமிகள் முழு ஞானம் என்று மொழிபெயர்க்கிறார். கிருஷ்ணர் தப்போன்னா நம்ம பொதுவா தவம் செய்யறாருன்னு நினைச்சுப்போம். இது கிருஷ்ணர் முழு ஞான பொருள் தான். அவர் சுயமாக ஒளிர்கிறார், ஆனா அவர் தவம் செய்யறது கிடையாது. தப்போமயம் அப்படின்னு பொதுவா பாத்தீங்கன்னா தவம் செய்கின்றோம், தவசியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா அப்படி இல்லை, இங்க அவர் சுயமாக ஒளிர்கிறார்னு அர்த்தம். நன்றி. அடுத்த கேள்வி, மூர்க்க பிரவாகம் விளக்குக. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலதான் அந்த கேள்வி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க விஷ்ணு பிரியா. மூர்க்க பிரவாகம் அப்புதலிங்க மாதாஜி. மூர்க்க பிரவாகம் 9வது கேள்வி. அது நான் பார்த்தல மாதா. அப்புதவாகலிங்க தான் கருத்துக்கிறேன். அது 11வது கேள்வி. நான் சரியா சாரி மாதாஜி, நான் பாக்குறேன். சொல்றீங்களா? மூர்க்க பிரவாகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க ராஜேஷ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. ஜட இயற்கை குணங்களால் பகவான் பாதிக்கப்படாதவர். நாம கடவுள் வேண்டான்னு வரும்போது இந்த ஜட இயற்கை குணங்களால பாதிக்கப்படுறோம். ஆனா பகவானை விட்டு பிரிய நினைத்ததால் இந்த பௌதிகத்தை சார்ந்து இருக்கிறோம். மூர்க்க பிரவாகங்கிறது பகவான்கிட்ட காண முடியாது. பகவானுக்கு எதிராக இங்க நாம ஜட உலகத்துல பல ஜென்மம் எடுத்து வந்திருக்கிறதுனால இப்ப பல பாவ செயல்கள்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம். ஜட இயற்கையின் மூர்க்க பிரவாகத்துல விழுந்து விட்டோம் பகவானுக்கு எதிராக. மூர்க்க பிரவாகம் என்பது இந்த ஜட இயற்கையில நாம சிக்கிறது, அவ்வளவுதான், சிம்பிள். அறியாமையினுடைய அடிப்படையில இந்த ஜட இயற்கையில இந்த பௌதிக உலகத்துல சிக்கிக் கொள்வது, அதான் மூர்க்க பிரவாகம். 10வது கேள்வி, தத்தே தவ மற்றும் தத் கிருதா உதாரணம் கூறி விளக்குக என்றால் என்ன? உதாரணம் கூறி விளக்குகள். இதுவும் பெரிய கேள்வி, பெரிய பதில். கேள்வி சின்னதுதான். பத்மாக்ஷி மாதாஜி பதில் சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. கீதா மாதாஜி பதில் சொல்றீங்களா? 10வது கேள்வி. தத் தேதவ மற்றும் தத் கிருதோ எனும் வார்த்தைகள் ஜட இயற்கை குணங்கள் வெளிப்படுவதற்கு ஏதோ ஒன்று காரணமாகிறதென்றும் அவை பதிலுக்கு தமக்கு காரணமானதற்கே காரணமாகிறதென்றும் குறிப்பிடுகின்றது. இந்த ஸ்லோகத்தை 2வது வரியில் காம குரோத லோப மோகம் என்னும் பௌதீக உணர்ச்சிகள் ஜட இயற்கை குணங்கள் தோன்றுவதற்கு காரணமாகின்றனவென்றும் அவ்வுணர்ச்சிகள் தோன்றுவதற்கு காரணம் ஜட இயற்கை குணங்கள் என்றும் காணலாம். இந்த முரண்பாட்டுக்கான விளக்கம் பின்வருமாறு: ஆத்மாக்கள் உலகியல் குணங்களோடு தொடர்பு கொள்ள தீர்மானிக்கும் பொழுது அவன் அக்குணங்களினால் மாசு பெறுகின்றான். பகவத்கீதை 13.22 காரணம் குணசங்கோ அரஸ்ய சத் அசத். இதோட முடிஞ்சது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ரொம்ப நாளா எனக்கு இந்த போன் சுத்தின்டே இருக்கு, கிடைக்கவே மாட்டேங்கிறது. நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், கிடைக்கல. இன்னைக்கு உங்களுக்கு போனும் பண்ணி பார்த்தேன், இன்னைக்கு கிளாஸ் இருக்கா இல்லையா கேட்கலான்னு. அப்புறம் நீங்களும் எடுக்கல. இப்ப இன்னைக்கு கிடைச்சிருக்கு, நான் கேக்குறேன் மாதாஜி. சரி, நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப இந்த கேள்வி இன்னைக்கு இந்த 10வது கேள்விக்கு பதில் கொஞ்சம் நல்லா படிச்சோம்னா பல விஷயங்கள் நமக்கு புரியும். இப்போ ஒரு விதை போடுறோம், விதையில இருந்து செடி வரும். அப்புறம் அந்த செடி ஒரு விதையை கொடுக்கும், அந்த விதை திரும்பி இன்னொரு செடி ஆகும்.
அப்படிதான் இதுக்கு பெஸ்ட் உதாரணம். நம்ம வந்து ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணருக்கு எதிராக செயல்பட்டோம். அதாவது காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் வச்சிருந்தோம். அதனால இந்த பௌதிக உலகத்துக்கு வந்தோம். பௌதிகத்தோட சம்பந்தப்படுறோம். பௌதிகம் நம்மை சிக்க வைக்கிறது. நாம சிக்கிறதுனால திரும்பியும் பௌதிகத்துல மாற்றோம். இதே மாறி 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 போகுது. இதுக்கு உதாரணமா பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாருன்னா, காரணத்துக்கே காரணமாகிறது. விதை வந்து செடி வர்றதுக்கும் செடி விதை வர்றதுக்கும் காரணமாகுது இல்லையா? அப்படியேதான் ஒரு காமுகன், ஒரு காமம் நிறைய உள்ள ஒரு ஆண்மகன் ஒரு கீழ்த்தரமான ஒரு பெண்ணுடன் கவர்ச்சிகரமான ஒரு பெண்ணோட இருக்கும்போது அவனுடைய காமம் உள்ள இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அவன் நல்லவன் இல்ல, அவன்கிட்ட இருக்கிற காமம் அவளால இன்னும் அதிகமாகுது. அது அதிகமாகுது, அது இதுக்கு காரணமாகும், இது அதுக்கு காரணமாகும். அந்த காரணங்கள் ஆயிடுது. அப்ப அவனுக்கு வந்து மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துல நம்ம மீண்டும் மீண்டும் வர்றதுக்கு காரணம் வந்து பௌதிக குணங்கள், ஒரு ஜீவனுடைய பௌதிகத்தோட தொடர்பு. இது காரணத்துக்கே காரணமாகிறது அப்படின்றதான் இந்த தத்தே தவ தத்கிருதா அப்படின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம். அடுத்து 11வது கேள்வி, அபுதலிங்க பாவா பொருள் கூறுக. ஹரே கிருஷ்ணா. காமம், குரோதம், லோபம், மோகம் எனும் இழிகுணங்கள் அபுதலிங்க பாவா என்று அறியாமையின் அடையாளங்களை காணப்படும். இதெல்லாம் அறியாமை மிக்கவனுடைய அடையாளம். இதெல்லாம் வந்து யாருக்கு அறியாமை நிறைய இருக்குதோ எல்லாருமே நம்முடைய அடையாளங்கள். 12வது கேள்வி, காரணம் குண சங்கஸ்ய ஸ்லோகத்தை விளக்குக. இது வந்து பகவத்கீதா ஸ்லோகம். ஆனா இந்த பாடத்துக்கு ரொம்ப சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த பாடத்துக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டதுனால இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அதனால இது நல்லா படிச்சோம்னா இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியமான பகவத்கீதை ஸ்லோகம். யார் சொல்லுவீங்க? காரணம் குண சங்கஸ்ய. குணங்களுடன் தனக்கு பொருத்தமான குறிப்பிட்ட பௌதீக உடல்களை ஏற்றுக்கொள்கிறான் என்று கூற வேண்டும். காரண குணசங்கோ. புருஷ பிரகிருதி ஸ்தோஹி புங்க்தே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குண சங்கஸ்ய சத் அசத் யோனி ஜன்மஷு. ஜட இயற்கையில் உள்ள உயிர் வாழி இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகிறான். இவை ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்பட்டவை. இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நன்மை தீமைகளை சத் அசத் ஜன்ம யோனி ஜன்மஷு சத் அசத் யோனி ஜன்மஷு பல்வேறு இனங்கள்ல அவன் பல்வேறு பிறவிகளை எடுக்கிறான். ஏன்னா அவனுடைய சங்கம் வந்து பௌதிகத்துல மாட்டுது. அதனால அடுத்து 13வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணரின் எளிய மற்றும் உயர்ந்த ஆசையாது. ஸ்ரீ கிருஷ்ணர் தூய ஆன்மீக இயல்பு உடையவர் ஆவார். அவரது எளிமையான இச்சை என்பது எல்லாம் உயிர் இனங்களும் கிருஷ்ண உணர்வு என்றும் நிறைவான ஆனந்த வாழ்வில் ஈடுபட செய்வதாகும். வெரி குட். சரியா சொன்னீங்க மாதாஜி. கிருஷ்ணருடைய ஆசை எல்லாரும் நமக்கு ஆனந்தமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. நாம தானே அது வேண்டான்றோம். நிம்மதியா ஆனந்தமா எப்பொழுதும் நிரந்தர உண்மையான ஆனந்தத்துல இருக்கணும், நம்ம எல்லாம் அவரை போல இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. நாம ஆசைப்படல. அதனாலதான் துன்பத்திலே சிக்கி தவிக்கிறோம். 14வது கேள்வி, உயிர்களை பகவான் தண்டிப்பது அவரது கருணையே ஆகும். விளக்குக. நம்ம எல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம், தண்டனையை அனுபவிக்கிறோம். ஆனா அது அவருடைய கருணைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் சரியா இருக்கும். விளக்குக. யார் விளக்க போறீங்க? இது புக்கே திறக்க தேவையில்லை, அப்படியே விளக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தத்துவம் தெரிஞ்சா விளக்கலாம். வேற யாரோ மைக் ஆன் பண்ணிருக்காங்க, பதில் சொல்றாங்களான்னு பாக்கலாமே. நித்யா குமரி மாதாஜி பதில் சொல்றீங்களா? இல்ல மாதாஜி, தெரியாம ஆன் பண்ணிட்டேன். மணிமேகலை மாதாஜி, மணி பதில் சொல்றீங்களா? பதில் சொல்றேன். நீங்க இல்ல, மணின்னு ஒருத்தவங்க யாரோ. சாரி, நீங்க வந்து மைக் ஆன் பண்ணீங்கன்னா நீங்க பதில் சொல்ல தயாருன்னு நான் நினைச்சுப்பேன். சரி ராஜேஸ்வரி, நீங்களே சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. உண்மையான நலன் விரும்பி கிருஷ்ணா இப்ப வந்து இந்திரனுக்கு வந்து சிகிச்சை நடக்குது, ஆபரேஷன் வந்து நல்லா நடக்குதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனா வந்து முதல்ல வந்து கஷ்டமா இருக்கும், ஆனா அப்புறம் நன்மை கொடுக்கும். அதே மாதிரி தேவேந்திரனை தண்டிப்பது வந்து ஒரு தந்தையை போல தண்டிக்கிறார். தந்தை எப்படி வந்து குழந்தைக்கு நல்லது செய்வாரோ அதே மாதிரி
இங்க வந்து நிறைய துன்பம் கொடுத்தால் நமக்கு நிறைய துன்பம் வந்ததுன்னா அது நன்மை செய்கிறான்ட்டு அர்த்தம். இந்த கடக்க முடியாத வந்து கஷ்டத்தை வந்து துன்பம் வந்து நமக்கு கொடுக்க மாட்டாரு. கடக்கக்கூடிய துன்பத்தை தான் வந்து பகவான் கொடுக்கிறார். பகவான் எது கொடுத்தாலும் நம்ம நன்மைக்கே அப்படின்ட்டு பக்தரை நினைக்கிறாங்க. சமூகம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகளும் கருணை உள்ளவர் பகவான். அது மாதிரி இந்திரன் வந்து கலப்படம் உள்ள பக்தரா இருக்கிறார். அடியாத மாடு பழியாது, இந்திரனை வந்து அடிக்காமல் அடிக்கிறார். இந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து கருணையோட தான் வந்து பகவான் செய்யறாரு. நன்றி நன்றி, நல்லா சொன்னீங்க. இந்திரனை திருக்கிறதுக்காக இந்த மாதிரி துன்பம் கொடுக்கிறார். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். நம்ம கிட்ட இருந்து சில விஷயங்களை பகவான் எடுக்கிறார், நம்மை தண்டிக்கிறார். நமக்கு துன்பம் வருது, இந்த உலகத்துல துன்பம் வருது இல்லையா? அந்த துன்பத்தை எப்படி பார்க்கணும்னா, ஒரு மருத்துவர்கிட்ட போனா அந்த மருத்துவர் நமக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்றார். அப்ப அந்த ஆழ்வார் பாடுறார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் நீளாத காதல் நோயாளி போல். அப்படின்னா கத்தி எடுத்து அறுத்து அதை வந்து நெருப்புல வச்சு சுட்டு, அந்த கத்திய நெருப்புல வச்சு சுடுவானாம் மருத்துவன். ஆயுர்வேதம் அதை நெருப்புல வச்சு சுட்டு அந்த கத்தியில வச்சு அந்த கட்டியை அறுப்பான், இல்ல ஆப்ரேஷன் பண்ணுவான். அப்படி பண்ணாலும் அந்த நோயாளி என்ன நினைக்கிறான், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மீளாத காதல் நோயாளி போல். அங்க ரொம்ப ஆழமான அன்பு நம்பிக்கைய கூட காதல்னு சொல்லிக்கலாம். இப்ப இங்க ஆழமான நம்பிக்கை, இந்த மருத்துவன் என்னை காப்பாற்றுவான்னு. அப்ப நம்ம வாழ்க்கையில ஏதாவது நிறைய நெகட்டிவிட்டிஸ் நடக்குது, நிறைய நம்ம துன்பங்களை அனுபவிக்கிறோம்னா நல்லது அது. ஏன்னா நம்மை வந்து திருத்தறதுக்கு பார்க்கிறார், நம்மை மேலும் மேலும் தவறுகள் செய்வதை தடுப்பதற்கு பார்க்கிறார். ஆனா நம்ம எதிர்க்கவே தான் போராடுறோம். எங்க போனாலும் நல்லா இருக்கணும், துன்பம் இல்லாம இருக்கணும், எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காம இருக்கணும், அப்படியே தான் போராட்டமா இருக்கு. நம்ம வாழ்க்கை துன்பத்துல இருந்து விடுதலைன்றதுக்கு தான் போராடி கொண்டிருக்கிறோம். அதை விட்டுட்டு நமக்கு ஏதாவது துன்பம் வந்தா அது கிருஷ்ணருடைய கருணை, இதை நான் அனுபவிச்சு தொலைப்பேன், எப்படி கஷ்டங்களை அனுபவித்து தொலைப்பேன்ற மனநிலைக்கு நம்ம வரணும். அப்பதான் வந்து சரிப்பட்டு வரும். அப்ப ஒரு துன்பம் வந்தா அதை எதிர்த்து போராடக்கூடாதா மாதாஜினா? எதிர்த்து போராடலாம். சில துன்பங்கள்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எது, எதிர்த்து போராடக்கூடிய துன்பம் எது அப்படின்னு பகுத்தறியக்கூடிய அறிவும் நம்ம வளர்த்துக்கணும். அப்பதான் இந்த பௌதிக வாழ்க்கையில முன்னேறி ஆன்மீகத்துல உள்ள என்ட்ரி எடுக்க முடியும். இன்னும் நம்ம ஆன்மீகத்துல உள்ள வரல, அப்படியேதான் இருக்கிறோம், பௌதிகமா தான் இருக்கிறோம். 15வது கேள்வி, தற்காலிக ஜனநாயகத்தின் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்யும் தவறு யாது? இது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. அனுத்தமா மாதாஜி பதில் சொல்லட்டுமே, நீங்க கீதா பதில் சொல்லிட்டீங்க. இல்ல மாதாஜி, அந்த முதல் கொஸ்டின்ல ஆன்சர் சொன்னீங்களா, அதுல இதையும் சேர்த்துக்கலாம் மாதாஜி. அதாவது ஜட வாழ்க்கை வந்து துன்பகரமானது, நீ இதை விட்டு வெளியில வரணுங்கிறதுக்காக தான் வந்து கிருஷ்ணர் அவரோட கருணையை வழங்குறாரு. அவங்க நம்மளை கொடுக்கக்கூடிய துன்பங்கள் மூலமா. கண்டிப்பா நல்ல ரியலைசேஷன். அனுப்பமா மாதாஜி, அனுத்தமா மாதாஜி பதில் சொல்றீங்களா? சொல்றேன். தற்கால ஜனநாயகத்தின் தலைவர்கள், தற்கால உலக தலைவர்கள் கருங்கொண்டு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு அப்பாவி மக்கள் தேர்ந்தொழிலுக்கு ஆளாக்குகின்றனர். அவங்க செய்யற தப்பு என்ன? தலைவர்களும் பொதுமக்களும் செய்யற தவறு என்ன? பொய்மையில் பதவியால் கருங்கோண இப்ப தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இதுக்கு நீங்க புக்கே திறக்க தேவையில்லை. அரசியல் தலைவர்கள் ஒரு தவறு பண்றாங்க, பொதுமக்களும் ஒரு தவறு பண்றாங்க. அது என்ன தவறு? அரசியல் தலைவர்கள் மாதாஜி இந்த அவங்க வந்து பகவான்ட எந்த கட்டளைக்கும் இது பண்ணாம அவங்க மீறி செயல்படுவாங்க. அதுக்கு அனுகூலமாக இவங்களும் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க மாதாஜி. அதனால துன்பம் படுவாங்க அவங்களுக்கு. இது சரியில்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்றாரு பிரபுபாதர். மாதாஜி, தற்கால ஜனநாயகத்தில் தலைவர்கள் தம்மை பிரபஞ்ச தலைவர்களாக கருதுவதாக மட்டுமில்லாமல் அவர்களை தேர்ந்தெடுத்த மக்கள் இவர்களை கடவுளின் பிரதிநிதிகளாக கருதாமல் தங்களது நெறியாளர்களாக கருதுவது உண்மைக்கு புறம்பானதாகும். இவங்க ஓட்டு போடுறவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன்னு நினைக்கிறாங்க. தலைவர்களா இருக்கிறவங்க நான் வந்து நானே என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடுவேன்னு நினைக்கிறான். தலைவன் என்பவன் கடவுளின் பிரதிநிதி. மன்னன் என்பவர் யார்? ராஜ ரிஷின்னு சொல்றோம்ல. மன்னன் என்பவன் கடவுளின் பிரதிநிதி. மன்னனை கடவுளாதான் பார்க்கணும்.
ஏன்னா அவன் கடவுள் நெறிப்படி பகவானுடைய சாஸ்திர விதிப்படி நடக்கணும். அவன் இதான் ஐடியல், இதுதான் ஒழுங்கான தலைவர்களா இருக்கக்கூடியவங்க. இவன் அந்த மாதிரி அப்ப இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் கடவுளா கும்பிடலாமான்னா அந்த தகுதி இல்லை, இப்ப இருக்கிறவங்களுக்கு இல்லை. கடவுள் போல செயல்பட வேண்டும், கடவுளின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும். அப்ப அவன் தன்னை கடவுளா நினைக்க மாட்டான். நான் கடவுளுடைய சேவகன் அப்படின்னு நினைக்கணும். ராஜா, மன்னன், தலைவன். அது போல இங்க ஓட்டு போடுறவங்களா என்ன நினைக்கணும்? இப்ப நாங்க வந்திருக்கிறது கடவுளுடைய பிரதிநிதின்னு நினைக்கணும். நாங்க ஓட்டு போட்டோம் அதனால தானே நீ வந்த அப்படின்னு நினைக்க கூடாது. இது ரெண்டுமே தலைவனும் மக்களும் செய்யற தவறுன்னு எழுதுறாரு. புரியுதா மக்களுக்கு, பக்தர்களுக்கு? அடுத்து 16வது கேள்வி. தற்கால மனிதனுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் தரும் அறிவுரையாது. உலகில் உள்ள ஜனநாயக நாடுகளின் மக்கள் கிருஷ்ணோடு உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இவர்களே கடவுளின் விதிகளோடு ஒத்துப்போகும் நிர்வாகத்தினை தரவல்லவர்கள் ஆவார். மக்கள் இவ்வாறு தேர்ந்தெடுக்க தவறினால் அவர்களின் லோகாயுத தலைவரின் பரம்பொருத்த பவன்கள் இருப்பதற்கு மாறாக நடந்து அதனால் இயற்கை விவாதங்களினால் எச்சரிக்கை தண்டிக்கப்படுவர். இவர் போன்ற தலைவர்களை தேர்ந்தெடுத்த பொதுமக்கள் தங்கள் தலைவர்களின் செயலுக்கு பொறுப்புடையவர்கள். அதனால் அவர்களும் துன்பங்களை அனுபவிப்பர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க வேற எதுக்கோ பதில் சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. நான் கேட்டது தற்கால மனிதனுக்கு, இப்ப இருக்கிற மனிதனுக்கு பிரபுபாதர் என்னவோ அறிவுரை தரார். என்ன அறிவுரை? ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்திரா மாதாஜி பதில் சொல்லுங்க. இந்திரா மாதாஜி பதில் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரின் விருப்பத்தினை நிறைவேற்றுபவனாகவும் தெளிவு, அமைதி மற்றும் எங்கும் பரந்த ஞானம் இவற்றினுடைய புதிய யுகத்தின் வழிகாட்டியாகவும் இருத்தல் வேண்டும். இருக்க வேண்டும். சரியா சொன்னீங்க, நன்றி. பகவானுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒருவனாக நம்ம மாறணும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதர் சொல்றார். நன்றி. 17வது கேள்வி. இந்திரன் எதற்கு அச்சப்பட்டான்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி சொல்லட்டா? சொல்லுங்க. பகவான் கிருஷ்ணர் கோவர்த்தனகிரியை தூக்கி விரயவாசிகளை காப்பாற்றிய போதிலும் அவர் இன்னும் இந்திரனை தண்டிக்கவில்லை. ஆனால் எந்த நேரத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணர் கடவுளின் விதிகளை மீறுபவர்களை தண்டிக்கும் யமராஜனின் புதல்வனான விவஸ்வானை அழைத்து விடுவார் ஒன்று இந்திரன் அஞ்சினார். இந்திரன் உண்மையில இந்த இந்திர லீலையில இந்திரனை பகவான் தண்டிக்கவே இல்லை. கோவர்தனத்தை தூக்கி பக்தர்களை காப்பாத்தினாரு தவிர இந்திரனை ஒண்ணுமே சொல்ல. இந்திரன் மேகத்தை கொடுத்தான். இந்திரனை ஏதாவது கை காலை வெட்டி போட்டாரா, எதா பண்ணாரா, சண்டை போட்டாரா? எதுவுமே பண்ணல. கோவர்தனத்தை தூக்கி தன் மக்களை பக்தர்களை காப்பாத்தினார், அவ்வளவுதான். அப்ப இந்திரனுக்கு என்னன்னா பயம், எங்கன்னா நம்ம யமராஜன் கிட்ட சொல்லி நம்மள தூக்கிடுவாரோ அப்படின்ற பயம். 18வது கேள்வி. இந்திரன் தண்டனையின் மூலம் பாடம் கற்பதில் விருப்பமற்றவன் என்பதை எப்படி அறியலாம்? தண்டனை கொடுத்தா கூட பாடம் கத்துக்க மாட்டேன்றவர், அதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்? சுகதேவ கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. இல்ல, இது பிரபுபாதர் பொருளுரையில சொல்றாரு. சொல்லுங்க இந்திரா மாதாஜி. இந்திரன் இவ்வளவு கனிவு மிக்கவனாக காணப்பட்ட போதிலும் அவனது இதயம் முற்றிலும் தூய்மை அடைந்து விடவில்லை. ஒருமுறை பகவான் கிருஷ்ணர் இந்திரலோகத்தில் உள்ள பாரிஜாத மலரை எடுத்த பொழுது இந்திரன் மீண்டும் முழுமுதற் கடவுளுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டான் என்பதை இக்காண்டத்தில் பிறகு நாம் காணலாம். ஆகையினால் நாம் நமது நித்திய வீடான கிருஷ்ணரின் மாதாஜி, நான் சொல்றேன் சரியா? டவுட்டா இருக்கு மாதாஜி? சரிதான், நீங்க சொன்னது சரிதான். ஏன்னா இந்திரன் பாருங்க, இப்ப பகவான் கிட்ட ஒரு சண்டை போட்டான் இல்லையா? என்ன வணங்காம நீ ஆயர்குலத்தவர நந்த மகாராஜர் எல்லாம் போய் கோவர்தனை வழிபட சொல்லிட்ட அப்படின்னு கோவத்துலதான் சம்வர்த்தக மேகத்தை அனுப்பினான். சரி, இதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா அது பிரார்த்தனை எல்லாம் பண்ணா, அந்த பிரார்த்தனையை தான் நம்ம இப்ப பாக்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி பகவான் துவாரகைக்கு போயிடுவார். துவாரகையில சத்யபாமா பாரிஜாத மலரை விரும்புவா. அதற்காக துவாரகால இருந்து அவரு இந்திரலோகம் போவார். போயிட்டு பாரிஜாத்த மலரை எடுத்துன்னு வந்தப்ப இந்திரன் அங்க சண்டை போடுவான். அப்ப இந்திரன் இன்னும் திருந்தலன்னு அர்த்தம். இங்க இவ்வளவு பிரார்த்தனை பண்ணியும் திரும்பியும் அடி வாங்கி இன்னும் திருந்தலன்னு அர்த்தம். அப்ப இன்னும் அடி நிறைய இருக்கும். 19வது கேள்வி. அபவ மற்றும் பவ சொற்களின் பொருள் கூறுக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பகவான் கிருஷ்ணர் இவ்வுலகில் அவதரிப்பது அசுரத்தன்மை வாய்ந்த போர் தலைவர்கள் அபவ, அதாவது இல்லாமல் செய்வதற்காக அல்லது அழிவிற்காகவும்,
அதே சமயம் பகவான் தாமரை திருவடிகளில் நம்பிக்கையுடன் தொண்டு செய்பவர்கள் பவ அல்லது இரும்பு வளம் என்பதற்காகவுமே ஆகும். பவ அப்படின்னா சச்சித்தானந்தம், நித்தியமான ஞானம், அது சொல்லப்பட்டிருக்கும். ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, பகவான் நல்லோரை காத்து தீயோரை அழிப்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது? நான் சொல்றேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. மேலெழுந்த வாரியாக பார்ப்பவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் சாதாரண மனிதர்களைப் போன்று தமது அடியவர்களுக்கு நன்மையும் பகைவர்களுக்கு தண்டனையும் அளிப்பது போல் தோன்றும். பகவானை பற்றிய இந்த ஐயம் 6ஆம் காண்டத்தில் பகவான் கிருஷ்ணர் ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்ச யுத்தத்தில் தமக்கு விசுவாசமான தேவர்களுக்கு சார்பாகவும் அசுரர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டதினால் மேலும் அதிகரிக்கும். இக்காண்டத்தில் வைணவ அதிகாரிகள் உண்மையில் பகவான் கிருஷ்ணர் எல்லா உயிர்களின் தந்தையும் தெய்வமும் ஆனவர் என்றும் அதனால் அவரது செயல்கள் எல்லா உயிர்களின் நன்மைக்குரியவையாகும் என்றும் தெளிவாக விளக்குகின்றார். பகவான் கிருஷ்ணர் உண்மையில் எவருடைய இல்லாமைக்கும் காரணமாவதில்லை. மாறாக அவர் கடவுளின் விதிகளுக்கு புறம்பாக நடப்பவர்களின் அறிவற்ற அழிவிற்குரிய பௌதிக வழிமுறைகளை ஒழிக்கிறார். இப்ப பகவான் இப்ப ஒரு சாதாரண மனுஷன் வச்சுக்கோ, பகவானை விட்டுறலாம். சாதாரண மனுஷன் தனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் கட்டி பிடிச்சுப்பான், தன்னுடைய எதிரிகள்லாம் எட்டி உதைப்பான். இதானே நீங்க எங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள் அப்படின்னா தனக்கு வேண்டியவங்க எல்லாம் சேர்த்துப்பாங்க. மிருகங்கள் கூட அப்படிதான், தன் ஜாதினா சேர்த்துக்கும், அடுத்த ஜாதினா எட்டி உதைக்கும். அந்த மாதிரி எல்லாம் இந்த ஜீவராசிகள்ல பாக்குறோம். பகவான் கிட்ட அந்த குணம் கிடையாது. அப்போ அவர் தீயவர்களை தண்டிக்கிறார் அப்படின்னு நான் எடுத்துக்கணும் இல்ல. அவர் தீயவர்களை தண்டிக்கிறார், இல்ல ஒழுங்குபடுத்துகிறார், திருத்துகிறார், கருணை காட்டுகிறார். அவருக்கு அவருடைய பக்தர்களும் ஒண்ணுதான், அசுரர்களும் ஒண்ணுதான். அவர் கண்ணுக்குல 2 பேருக்கும் நன்மை தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். அதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க தீயவர்களை அப்ப தண்டிக்கிறார், கொன்னுடுறார் அப்படின்னும் போது அவங்களுக்கு தீமை செய்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, அவர்களுக்கு மேலும் நன்மையை தான் செய்யறார். 21வது கேள்வி, இந்திரன் பகவானை சரணடைய ஏன் பெருமுயற்சி எடுக்கிறான்? இந்திரன் பகவானை சரணடையறதுக்கு ஏன் பெருமுயற்சி எடுக்கிறான்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்திரன் தன்னை பகவான் பக்தர்களின் ஒருவராக காண்பாரே ஒழிய அசுரர்களில் ஒருவராக காண மாட்டார் என்று நம்பினான். ஆயினும் இந்திரனுக்கு தன் மீது மேற்கூறிய ஐயம் இருந்திருக்க வேண்டும். அதனால் பரமபுருஷர் பகவானை சரணடைய வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான். நன்றி, சரியா சொன்னீங்க. பாருங்க, பக்தர்களாகிய நாம ஒரு விஷயத்தை இப்பதான் பாக்குறோம். அவர் அசுரர்களையும் சரி பக்தர்களையும் சரி சமமாத்தான் பாக்குறாரு. அப்ப கூட இந்திரனுக்கு பயம் என்னன்னா, வெளிப்புறமா பார்க்கும்போது பகவான் தேவர்களுக்கு அருள்கிறார் அப்படி தெரியுது. அவர் அசுரர்களுக்கும், ஏன்னா அசுரர்களும் அவர் குழந்தைதான். அதனால இந்திரனுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, நம்மள அசுரர் கூட்டத்துல போட்டுருவாரோ பகவான் அப்படின்ட்டுதான் சரணடைறான். ஆனா உண்மையில அப்படி கிடையாது. நீங்க அசுரனோ தேவனோ யாரா இருந்தாலும் சரணாகதி எடுத்தீங்கன்னா காப்பாத்திடுவார் பகவான். 22வது கேள்வி, பகவான் நித்தியமான ஒரு நபர் என்பதை எப்படி அறியலாம்? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. தனிப்பட்ட விருப்பங்களுக்கு ஏற்ப பகவான் பல்வேறு வடிவங்களில் தோன்றுவதிலிருந்து அவர் நித்தியமான ஒரு நபர் என்பதும் அவரது நித்திய இயற்கையின் ஒரு உணர்வு வெளிப்பாடாக அவர் பல்வேறு உன்னத உடல்களை கொள்கிறார் என்பதும் தெளிவாக தெரிகிறது. ஸ்வச்சந்தோ அப்படின்ற வார்த்தை, ஸ்வச்சந்தோனா தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய வடிவங்களை எடுக்கக்கூடியவர் அப்படின்னா அவர் ஒரு நபர். அவர் அருவத்தினால அது மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. வெறும் அருவம் அப்படின்னா அதால இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால பகவான் ஒரு நபர் என்பதை நாம் அறிகிறோம். 23வது கேள்வி, விசுத்த ஞானமூர்த்தையே பொருள் கூறவும். விசித்த ஞானமூர்த்தி சொற்றொடர் மிக முக்கியமானது. மூர்த்தி என்பதற்கு திருமூர்த்தம் என்று பொருளாகும். பகவான் வடிவம் முற்றிலும் தூய உணர்விலானது என்று குறிப்பிடப்படுகிறது. சரியா சொன்னீங்க மாதாஜி, நன்றி. 24வது கேள்வி, சர்வ என்ற சொல்லை பொருள் கூறி விளக்கவும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. சர்வ அதாவது எல்லாம் என்னும் வார்த்தையில் ஒரு கவிநயம் இருக்கிறது. பகவான் எல்லாமானவர். அவரை எல்லாவற்றிற்கும் வித்தாகவும் எல்லா உயிர்களின் ஆத்மாவாகவும் விளங்குகின்றார். ஆதலினால் நாமும் இந்திரனோடு சேர்ந்து நமது வந்தனங்களை பகவானுக்கு அர்ப்பணிப்போமாக. நன்றி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அடுத்து, பகவான் கிருஷ்ணர் இந்திரனை தண்டித்தாரா?
பகவான் கிருஷ்ணர் இப்பதான் பதிலெல்லாம் பேசணும், இத பத்தி இப்பதான் பேசணும். பகவான் கிருஷ்ணர் இந்திரனை தண்டித்தாரா? தண்டிக்கவில்லை மாதாஜி, தண்டிக்கவில்லை. தண்டிக்கவில்லை. கருணை காட்டி இருக்காரு. தன்னுடைய இந்த லீலையில இந்திரன் ஒண்ணுமே இந்திரனை டச்சே பண்ணல. அவர் இந்திரனை அப்படியே வச்சுட்டு அவர் வந்து தன்னுடைய பக்தர்களை காப்பாத்தினார் மழையில இருந்து, அவ்வளவுதான் பண்ணார். இந்திரனை தண்டிக்கல. அடுத்து ஸ்ரீகிருஷ்ணர் கடவுளா அல்லது சிறுவனா? கடவுள் மாதாஜி. கடவுள். வேற யாராவது பதில் சொல்றீங்களா? ஸ்ரீகிருஷ்ணர் கடவுளா அல்லது சிறுவனா? பகவான் கிருஷ்ணர் தாம் நிகழ்த்திய இந்த லீலையில் ஒரு சிறுவனாக தோன்றிய போதிலும் கம்பீராய வாசா என்னும் சொற்றொடர் அவர் இந்திரனிடம் பரமபுருஷ பகவானின் கம்பீரமான குரலில் பேசினார் என்றும் கடவுள் என்றும் நாம் நம்பலாம். இத பத்தி நம்ம அடுத்த அத்தியாயத்துல இன்னும் விவரமா பார்க்க போறோம். பக்தர்களுக்கு அவர் கடவுள் கிடையாது. இந்த மாதிரி பயபக்தியில இருக்கிறவங்களுக்கு தான், சாமானிய பக்தி செய்யக்கூடியவங்களுக்கு தான் அவர் வந்து கடவுள். உன்னத ரசத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவர் சிறுவன் தான். அதனால அவர் வந்து அபக்தர்களுக்கு அவர் கடவுள், தூய பக்தர்களுக்கு அவர் சிறுவன். பின்னாடி இப்ப வரப்போற அத்தியாயம் முழுக்க இத பத்தி பேசுறாங்க, விவரமா பார்க்கலாம். 27வது கேள்வி, பகவான் எதை விரும்புகிறார்? இந்த கேள்வி திரும்பிய நான் கேக்குறேன், ஏற்கனவே முதல்ல கேட்டுட்டேன். என்னையே நினைத்திருப்பேன், பகவானை நினைத்திருப்பேன் விரும்புறார். நிறைவான வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்வதற்கு நம்ம எல்லாரையும் நித்திய சூரிகளா மாத்தணும்னு ரொம்ப விரும்புறாரு. நம்ம எல்லாம் இப்ப நித்தியமா கண்டிஷன்டு சோலா இருக்கிறோம். எவர் லிபரேட்டட் ஆகணும் அப்படின்ட்டு, எப்பொழுதும் விடுதலை பெற்றவர்களாக நித்திய சூரிகளாக மாறணும்னு விரும்புறாரு. எஸ்ய சேச்சாமி அனுகிரகம், இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி, எல்லாரும் பார்த்து பயப்படுற ஒரு ஸ்லோகம் இது. பொருள் கூறுக. எச்ச சேசாமி அனுகிரகம். சொல்லுங்க மாதாஜி. எஸ்ய சேச்சாமி அனுகிரகம், அதாவது ஒருவனுக்கு நலனுக்காக நான் விரும்புகிறேன் என கூறும்போது பகவான் அவர்களுக்கும் அவர்களது செயல்களாலும் சிந்தனைகளாலும் ஆன்மீக நலனை எய்துவதற்கான விருப்பத்தினை வெளிப்படுத்த வேண்டும் என குறிப்பிடுகிறார். இல்ல, எச்ச சேசாமி அனுகிரகம்னா பௌதிகத்துல இருந்து கீழே தள்ளிடுவாராம். நீங்க ஒரு பணக்காரனா உங்களை ஏழை ஆகிடுவார். அதாவது யாருக்காவது அனுகிரகம் பண்றாருன்னா அவர்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி பௌதிகமான விஷயங்கள்லாம் எடுத்துருவாரு. உதாரணத்துக்கு சொன்னா, நீங்க பெரிய பணக்காரனா உங்களை அடுத்த நிமிஷம் ஏழை ஆக்கிடுவார். அது டிபெண்ட்ஸ். உடனே பக்தர்கள் அடாடா அப்படி ஆக்கிட்டாருன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி உதாரணங்கள் எல்லாம் வச்சு பக்தி பண்றதுக்கு பயப்படுவாங்க. அப்படி கிடையாது. மருத்துவன் தான் பகவான், மருத்துவன், நல்ல மருத்துவன். நோய் தீரணும்னா எப்படி ஒரு நோயாளிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு நோயாளிக்கு ஒரு வைத்தியம். அப்ப வந்து ரொம்ப பௌதிகத்துல ஆட்டம் போடுற ஒருத்தனை அடக்கணும், அவனை சரணடைய வைக்கணும்னா பௌதிகத்தை எடுத்துருவார். நமக்கு அகங்காரம், மமதை, பக்திக்கு தடையா இருக்கக்கூடிய செயல்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணுவார், அதை எடுப்பார். அதுதான் அது வந்து அனுகிரகம் தான். யஷ சேச்சாமி அனுகிரகம். எதனால நம்ம கர்வம் வச்சு ஆட்டம் ஆடுறோமோ அதெல்லாம் எடுப்பார். அதனால பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள் எல்லாம் பொதுவா வந்து நிறைய இந்த மாதிரி எது நமக்கு பக்திக்கு தடையா இருக்குமோ அதை எடுத்துருவார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம நம்ம வந்து பகவான் இன்னும் சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் சின்ன விஷயம் ஏதாவது எந்தனா ஒண்ணு இந்த மாதிரி நெகட்டிவா நடந்த பக்தி பண்றதை நிறுத்திடுவாங்க. அதற்குதான் திரும்ப 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 தத்துவத்தை சொல்றது. பௌதிக உலகம் எப்படிப்பட்டது, பகவான் எப்படிப்பட்டவர், எப்படி செயல்படுகிறார், இதெல்லாம் தெரிஞ்சா பக்தியை நம்ம எந்த சூழ்நிலையிலும் விட மாட்டோம். யாருன்னா நெருங்கிய வேண்டியப்பட்டவர், நெருங்கியமானவர், நெருக்கமானவர் செத்து போயிட்டா உடனே எல்லாரும் பக்தி விடுறவங்க எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இல்ல வறுமை வந்துடுச்சு, இல்ல ஒரு சோதனை வந்துடுச்சு, அதெல்லாம் அந்த சூழ்நிலைகள்லாம் நிறைய பக்தி பண்ணணும். அப்படின்னா குந்தி மகாராணி அவங்க கணவர் போனப்பவே பக்தி விட்டுட்டு இருக்கணும். 5 குழந்தைகளோட அவ விதவையானா பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் கடைசியில என்ன பிரார்த்தனை கேட்கிறா? விபத சந்துத்தா சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரோ பவதோ தர்ஷனம் யக்ஷியா தப்புனர் பவ தர்ஷனம்.
எனக்கு கஷ்டத்தையே கொடு கிருஷ்ணா, ஆபத்துகளையே கொடு, அதெல்லாம் அடிக்கடி வந்துச்சுன்னா நீ அடிக்கடி எங்களுக்கு உதவுறதுக்கு வருவ, உன்னை அடிக்கடி நாங்க பார்த்தோம்னா இந்த பவசாகரத்தை நாங்க கடக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த நிலை நமக்கு உடனடியா வரலனாலும், ஆனால் நம்ம வந்து கஷ்டம் வரும்போது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் தாங்கிட்டு பக்தியை செய்யணும். நான் நிறைய உதாரணங்களை கிளாஸ்ல வகுப்புல சொல்லியிருக்கேன். இந்த உதாரணம் எல்லாம் எனக்கு அடிக்கடி வருது, என்ன பண்றது. ஒருத்தவங்க கோயிலுக்கு போனாங்க. அந்த கோயிலுக்கு போனப்ப அவங்களுடைய பர்ஸு, கீ, சாவிகள் இதெல்லாம் யாரோ அடிச்சுன்னு போயிட்டாங்க. அதுல இருந்து அந்த அம்மா கோயிலுக்கு வர்றதே நிறுத்திட்டாங்க. ஏன்னா அங்கதான் கிருஷ்ணர், கடவுளுடைய வேலை என்னுடைய பர்ஸையும் என்னுடைய சாவியும் காப்பாத்துறது தான் கடவுளுடைய வேலை. நான் போனா அவர் வந்து என்னுடைய பர்ஸையும் சாவிகளையும் காப்பாத்தல, அதனால நான் வரல கோயிலுக்கு. இப்படிலாம் இருக்கிறாங்க மக்கள். இந்த மாதிரி 2 நிகழ்வுகள். மேரே பாஸ். அப்போ கடவுள் வந்து எனக்கு, நான் விருப்பப்பட்ட வேலைகள்லாம் கடவுள் எனக்கு செய்யணும், அப்பதான் நான் பக்தி செய்வேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். ஏன், எனக்கு பணம் போயிடுச்சு, எனக்கு வேண்டியப்பட்ட என்னுடைய குழந்தை செத்து போச்சு, என்னுடைய கணவர் செத்து போயிட்டார், எனக்கு வியாபாரத்துல நஷ்டம் வந்துருச்சு, நான் பக்தி பண்ண மாட்டேன் அப்படின்றது வந்து ஒரு தத்துவம் தெரியாமல் இருக்கும் நபர்களை காட்டுகிறது. இது மிகப்பெரிய தலைப்பு. இதை பத்தி தனிப்பட்ட முறையில ஒரு நாள் பேசலாம். அடுத்து 29வது கேள்வி. பகவானின் விருப்பம் யாது என்பதை சமோகம் சர்வபூதேஷு கொண்டு விளக்குக. அனைவரும் கிருஷ்ண உணர்வில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆயினும் அவர் ஒரு குறிப்பிட்ட மனிதனும் கூட அந்த ஆன்மீக இல்லத்தில் விரும்புகிறான் என்று காணும் பொழுது அவன் அவனை பெற வேண்டும் என்று பகவான் விசேஷமாக விரும்புகிறார். இதுவே சமூகம் சர்வபூதேஷ், எல்லோரிடத்தும் நான் சமமான மனநிலை உடையவனாக இருக்கிறேன் என்று பகவான் கூற்றில் கைமாறு அவரது செயல் உறுதியாகும். சமோகம் சர்வபூதேஷு நாமே துவேஷோ அஸ்தி ந பிரியா ஏ பஜன் தித்துமாம் பக்தியா மயி தேதேஷு சாப்பியம் அப்படின்ற ஸ்லோகம் ஒரு முக்கியமான ஸ்லோகம். கிருஷ்ணர் எல்லாருக்கும் சமமானவர் தான். ஒருத்தருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். ஒரு வைத்தியர் தன்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு, தன்னுடைய நோயாளிகளுக்கு, ஒருத்தருக்கு ஒரே தலைவலின்னு 2 பேர் போனாங்கன்னா ஒருத்தருக்கு வேற மருத்துவம், இன்னொருத்தருக்கு வேற மருத்துவம். இவருக்கு தலைவலி வேற காரணத்தினால வந்திருக்கும், அவருக்கு தலைவலி வேற காரணத்தினால வந்திருக்கும். அதனால ஒருத்தருக்கு வந்து அனுகிரகம் மாதிரி தெரியும், ஒருத்தருக்கு வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி, இது தண்டனை மாதிரி தெரியும். ஆனா அப்படி கிடையாது. பகவான் எல்லாரையும் சமமா தான் நடத்துறார். நம்முடைய விருப்பம், நாம எப்படி சரணடைகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் மாறுகிறது. அதனால அவருடைய விருப்பம் வந்து, அவர் வந்து எல்லாரையுமே சமமா தான் நடத்துவார். நாம அதுக்கு எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை ஓடுது. 30வது கேள்வி. பகவான் இந்திரனை ஏன் பன்மையில் அழைக்கிறார்? இதுல ஒரு சூட்சமா இருக்கு. மாதாஜி நான் சொல்றேன். ஏன்னா எல்லா தேவர்களுக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிறதுனால, எல்லாரையும் குறிப்பிடுறதுனால பன்மையில கூறுறார். இந்த பகவான் வந்து இந்திரனுக்கு ஒரு அறிவுரை கூறி கொண்டிருக்கிறார். இந்த தவறு மற்ற தேவர்கள் கூட செய்யலாம், அதனால எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிடுறாரு. இந்திரனுக்கு மட்டும் இல்ல, எல்லா தேவர்களுக்கும் பொருந்தக்கூடிய அறிவுரையை கொடுக்கிறார். நீங்கெல்லாம் சில நேரத்துல ஒருத்தர் தான் தப்பு பண்ணிருப்பான். ஒரு மாணவன், ஒரு பள்ளிக்கூட மாணவன், ஒரு வகுப்புல ஒரு மாணவன் தவறு செஞ்சிருந்தா அந்த ஆசிரியர் நீங்கள்லாம் அப்படின்னுவார். அப்ப மற்ற மாணவர்கள் நாங்கெல்லாம் செய்யலையே அப்படின்னு கேட்கலாம். அவர் அப்படி பேசும்போது நீங்கெல்லாம் ஒழுங்கா இருக்கணும், அவன் பண்ணது ஒரு மாணவன் தான் தவறு, ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து இப்பவே அட்வைஸ் கொடுத்துடுறாங்க. அந்த மாதிரி. 31வது கேள்வி. சுரபி பசு யாருடன் பகவானை தரிசிக்க வந்தாள்? தனது வாரிசுகளுடன் பசுக்களுடன் சேர்ந்து, எல்லாரோடையும் சேர்ந்து வந்தாங்க, தனியா வரல. சுரவி பசு எதை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டாள்? சுரவி பசு எதை தெளிவாக புரிந்து கொண்டாள்? பார்வதி பதில் சொல்றீங்களா? சுரபி பசுக்கு வந்து எஜமானன் யாரு? ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. இந்திரனா
ஃபர்ஸ்ட் இங்க வந்து அன்னை சுரபி வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா என்று மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் அது தம்மை மறந்த ஆனந்த உணவில் இருக்கிறது. கிருஷ்ணர் தமது யோக சக்தியால் கோவர்த்தனகிரியை தூக்கி பிருந்தாவனத்தில் உள்ள பசுக்களை காப்பாத்துறாரு. ஆனால் அவனது எஜமானன் என்று சொல்லப்படும் இந்திரனோ அவற்றை கொல்ல முயன்றான். அதனால அதுக்கு எஜமானர் வந்து தேவர்கள் அல்ல, பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் தாங்கிறத சுரபி பசு தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப வந்து கோவர்தனத்துல வந்து பசுக்கள்லாம் கூட செத்து போயிருக்கும் இந்திரன் அனுப்பின மழைனால. ஆனால் அதனாலதான் சுரபிக்கு புரிஞ்சிடுச்சு, இனி நம்முடைய தலைவன் வந்து கிருஷ்ணர் தான், இந்திரன் கிடையாது அப்படின்னு புரிந்து கொண்டாள். நமது கடமை, அடுத்த கேள்வி, நமது கடமைகளை எப்படி செய்ய வேண்டும், இல்லை எனில் என்னவாகும்? ஹரே கிருஷ்ண மாதாஜி, நமது கடமைகளை நாம் எந்தவித கர்வமும் இன்றி மிகவும் கவனமாக செய்தல் வேண்டும். அதனால் நாம் பகவான் கிருஷ்ணரையும் அவரது விருந்தாவன பக்தர்களையும் தாக்கிய இந்திரனை போல் பயனற்றவர்களாகவும் மன துயரத்திற்கு ஆட்பட்டவர்களாகவும் இருக்க மாட்டோம். நன்றி, சரியா சொன்னீங்க மாதாஜி. அடுத்த கேள்வி, சுரபி நேரடியாக பகவானுக்கு தொண்டு புரிய முயற்சிப்பது சரியா தவறா? சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏன் விளக்கணும்? இதுவரை புரந்தரன் இந்திரன் போன்ற குறையுடைய தேவர்களின் தலைமையின் கீழ் தான் இருந்தது போதும் என்றும் இனிமேல் தான் பரமபுருஷ பகவானுக்கு நேரடியாக தொண்டு செய்ய தீர்மானித்திருப்பதாகவும் இங்கே சுரபி மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். இங்க பாருங்க, பொதுவா நம்ம வந்து குரு பரம்பரை மூலம் தான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும். இப்ப நம்ம வந்து அந்த பரம்பரையை நம்ம விடுறோம்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். இங்க சுரபி வந்து இந்திரன் கீழே தான், இந்திரனுக்கு மேல இல்ல. ஆனா பிரம்மதேவன் சொல்லிடுறாரு, அதுக்கும் மேற்பட்ட தேவன் பிரம்மதேவன். பிரம்மதேவன் வந்து சொல்றார், நீங்க வந்து இப்ப இனிமேல் நேரடியா நீங்க கிருஷ்ணரை வழிபடலாம், இந்திரன் கீழே இருந்து நீங்க போக தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால இப்ப இந்த குரு பரம்பரையில நாம வந்து எப்பொழுதுமே குரு பரம்பரை மூலமாகத்தான் பகவானை வழிபட வேண்டும். அதை வந்து சர்பாஸ் பண்ணக்கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா சுரபி பண்றது தப்பு. அவருக்கு மேல இருக்கிறவங்கள மீறி நடக்கக்கூடாது. ஆனா அதற்கும் மேல இருக்கிறவங்க அவங்களுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க, நீங்க போகலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு அறிவுரை ஒரு ஸ்பெசிபிக் கேஸ்ல வந்தா நம்ம அதை செய்யலாம். 35வது கேள்வி, இந்திரனுக்கு பகவானை வழிபட வேண்டும் என்று யார் ஊக்கப்படுத்தினர்? அது வரைக்கும் இந்திரனுக்கு சுய புத்தி கிடையாது, சொல் புத்தியாவது வந்துடுச்சே, பரவாயில்ல. அம்மா இந்திரனுடைய அம்மா அதித்தி, தேவ அன்னை அதித்தி எல்லாம் சொன்னாங்க, போய் மன்னிப்பு கேளு முதல்ல அப்படின்னு. அடுத்த கேள்வி, இந்திரன் எவ்வாறு பகவானை வழிபட்டான்? இந்திரன் எப்படி வழிபட்டார்? இது படிக்கவே தேவையில்லையே. ஆகாய கங்கையை ஐராவதத்தை கொண்டாந்து தண்ணி ஊத்தி நீராடி கோவிந்தன்னு பேர் வச்சு வழிபட்டான். இப்பத்துல இருந்தான் கோவிந்தன்ற பெயர் வந்தது. கிருஷ்ணருக்கு கோவிந்தன்ற பெயர் வந்து இப்பத்துல இருந்தான் வந்தது. ஐராவதம்ன்றது அவருடைய யானை. அந்த யானையை ஆகாய கங்கையை கொண்டாந்து பகவானுக்கு நீராட்டி வழிபட்டான். அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி, கேத்தவ என்றால் என்ன? ஹரே கிருஷ்ண மாதாஜி, சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க. கேத்தவன்னா என்னும் வார்த்தைக்கு பதாகைகள் என்று பொருளாகும். பதாகைகள்னா என்ன சொல்லுங்க பாக்கலாம். நான் வகுப்புல சொன்னேன். பதாகை தமிழ் வார்த்தை சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? தலை சிறந்த தேவர்கள் குலத்தின் சின்னங்கள், அது பதாகைகள் சொல்றாங்க. அதாவது சின்னங்கள்னா பேனர்ஸ். நம்ம ஏதாவது சங்கீர்த்தனை இயக்கத்தெல்லாம் போகும்போது ஒரு இப்படி பிடிச்சின்னு போவோம்ல, பேனர்ஸ். அதான் பதாகைகள் வந்து ஆங்கிலத்துல பேனர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம தமிழ் வார்த்தை இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை, அதனால சொன்னேன். பதாகைனா பேனர்ஸ். இந்த பாடத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த அத்தியாயத்துல? இதோட இந்திரனுக்கு பாய் சொல்றோம் நம்ம. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் இத ஒண்ணு படிக்கல, அதனால ஒண்ணு சொல்லல மாதாஜி. அடுத்ததுல இருந்து நான் எல்லாம் படிச்சுட்டு சொல்றேன். நான் புரிஞ்சுக்கிறேன். சரி மாதாஜி, கஷ்டமா இருக்கு எனக்கு, ஒண்ணுமே சொல்ல முடியலையேன்னு. இப்ப இந்த பாடம் படிக்கலாம்ல நீங்க? சரி மாதாஜி. இப்ப உங்களுக்கு இந்த இந்திரன் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா யாருக்காவது? இந்திரன் கோவர்தன லீலை, இந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டது, சுரபி அவர் வந்து பெரிய நல்ல சத்துவ குணத்துல இருக்கிறவர் தானே இந்திரன் எல்லாம், அவர் ஏன் இந்த மாதிரி பண்றார்? பௌதிக உலகம்னா யாரா இருந்தாலும் தவறு இழைக்கணும்,
இழைப்பார். தேவர்கள் ஆனாலும் அப்படித்தானே? தேவர்கள் ஆனாலும் தவறு இழைக்க வாய்ப்புண்டு. ஓ, தூய பக்தர்கள் ஆனாலும் தவறு இழைக்க வாய்ப்புண்டு. அதனால இங்க யாருமே தவறு இழைக்க முடியாதுன்னா அது கடவுளால மட்டும்தான். தவறு இழைக்கிறது வந்து டு ஏர் இஸ் ஹியூமன் அப்படின்னு சொல்றோம். மனிதன்னா தவறுகள் நடக்கும். அந்த குணங்கள் என்னாலயா மாதாஜி? பௌதிக குணங்களாலதான். பௌதிக குணம்னாலே தவறுதான். தவறு இழைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, தேவர்கள் மாத்திக்கிறாங்க, அந்த தவறை உணர்கிறார்கள், உணர்ந்து மாத்துறாங்க. இல்ல இனிமேல் செய்யாமல் இருக்க முயற்சி செய்கிறார்கள். அவன் நம்ம செஞ்சது கரெக்டுங்கிறாங்க. அங்க அசுரர்கள், அசுர குணம். அசுரர்களுக்கு அது தெரியவே தெரியாது. தெரியாது. நாங்க தவறு செய்யறோம் அப்படின்னு உணர்றதே வந்து நல்ல குணம்தான். அந்த உணர்வே வராது அசுரர்களுக்கு. மாதாஜி, இந்த இந்திரன் குறையுடைய தேவர்களின் தலைமையின் கீழ் தான் இருந்த போதும் என்றும் அது எனக்கு அந்த இடத்துல புரியல மாதாஜி, கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. எந்த ஸ்லோகம் சொல்லுங்க. அந்த 21வது பதம் 21ல நீங்க இப்ப சொன்னீங்க மாதாஜி, எனக்கு இருந்தாலும் புரியல. குறையுடைய தேவர்கள் இதுவரை புரந்தரன் இந்திரன் போன்ற குறையுடைய தேவர்களின் தலைமையின் கீழ் தான் இருந்த போதும் என்றும் இது வந்து சுரபி பஸ் செய்யறது. மைக் ஆஃப் பண்ணிடுங்க, மைக் ஆஃப் பண்ணிடுங்க. யார்தோ சத்தம் வருது. இந்த கேள்வி மாதாஜி கேட்டாங்க இல்லையா, இந்திரா மாதாஜி. இந்திரன் இது வந்து சுரபி பசுன்னு நினைக்கிறாங்க. புரந்தரன்றது வந்து இந்திரனை குறிக்கிறது. இவங்க எல்லாம் குறையுடைய தேவர்கள், இவங்க கீழே நான் இருந்தேன், இனிமேல் நான் டைரக்டா போறேன் அப்படின்னு சொல்றாங்க சுரபி பசு. இனி நான் நேரடியா பகவான் கிட்ட நான் சம்பந்தம் வச்சுக்கிறேன், இவங்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் நான் இவ்வளவு நாள் இருந்தேன், இப்ப நான் நேரடியா பகவானிடம் சம்பந்தம் வைத்துக் கொள்கிறேன்னு சுரபி பசு முடிவு எடுக்கிறாங்க. கிருஷ்ணா, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேளுங்க மாதாஜி. இப்ப மனிதர்கள் ஏதாவது தப்பு பண்ணா தண்டிக்கிறார் பகவான், எதுக்கு இந்திரனை தண்டிக்கல மாதாஜி? எங்கேயும் எப்பவுமே தண்டிக்கிறார்னு இல்ல, திருத்துகிறார், வழி நடத்துகிறார். தண்டனைன்றது பௌதிக உலகத்துல மன்னர்கள் செய்யறதுதான். பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குழந்தைகள் தான், அசுரர்கள் கூட குழந்தைகள் தான். அந்த பாடத்தை தான் இப்ப பாக்குறோம். அவர்களை வந்து வழி நடத்துகிறார். ஏன்னா அவங்க செஞ்சதுக்கு இப்ப இந்த பௌதிக உலகத்துல ஒரு சட்டத்தை வச்சுட்டார், நீ நல்லது பண்ணா நல்லது, கெட்டது பண்ணா கெட்டதுன்னு. அதுதான் நடக்குது இங்க பௌதிக உலகத்துல. மக்களை வந்து அந்த சட்டத்தின் கீழ் கொண்டாந்துடுறார். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவங்கள வழிதான் நடத்துறார், தண்டிப்பதில்லை. சரி மாதாஜி, புரியுது. இந்திரனை வந்து தண்டிக்காம, இந்திரன் வந்து பக்தர்கள் கட்சியில தான் வர்றார். இந்திரன் வந்து அபக்தர்கள் லிஸ்ட்ல கிடையாது. ஆனாலும் அவரை வந்து சொல்லாம திருத்துறார், தண்டிக்காம தண்டிக்கிறார், தண்டிக்கல. ஆனா மாதாஜி, இந்திரன் வந்து நினைக்கிறார் தானே, நான் வந்து அசுரன் மாதிரி என்ன நினைச்சிருவாரோ கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒண்ணு அவருக்கு. ஏன்னா அவர் செஞ்ச செயல் வந்து அசுரனுடைய செயல் தான். ஏன்னா நானே ராஜா, நானே தான் கடவுள், என்னதான் வணங்கணும்ன்ற எண்ணமே அசுரத்தனம் தான். அது வந்து ஒரு தற்காலிக குற்றம். ஒரு சின்ன காலகட்டத்துல அவர் வந்து அசுரனா மாறிடுறார். அவர் எப்பொழுதும் பக்தர் தான். அந்த காலகட்டத்துல அவருடைய தவறு இழைக்கிறார், அதனால அவர் பயப்படுறார். சரி மாதாஜி, இப்ப இந்திரனுக்கு தண்டனை கொடுக்காத, தண்டனைனா அவருக்கு பனிஷ்மெண்ட்னு ஒண்ணு இல்லாதனாலதானே திரும்ப திரும்ப அவர் தவறு செய்யறாரு. அடுத்ததா வர அத்தியாயத்திலயும் அவர் ஒரு தவறு செய்யறாரு தானே. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்ததுலயும் பாரிஜாத மலர் அது பண்றாரு, தவறு பண்றாரு. ஆனா நம்ம சைத்தன்ய லீலையில பாக்குறோம், அல்டிமேட்டா அவர் வந்து இனி தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சுரபி குஞ்சத்துல வந்து பகவான் கிட்ட தவம் இருந்து சைத்தன்ய மகாபிரபு கிட்ட வேண்டுறாரு, இனிமேல் நான் இந்த மாதிரி எல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டும், அதுக்குதான் நீங்க வரதுக்கு முன்னாடி இங்க வந்து தவம் இருக்கிறேன்னு சொல்லுவாரு. மாதாஜி, இப்ப தேவர்கள் இப்ப இங்க நம்ம எல்லாம் இதுல பூலோகத்துல வாழ்ற பக்தர்கள் எல்லாரையும் ஒரே மாதிரியா கிருஷ்ணர் பாப்பாரு, இல்லாட்டி தேவர்களுக்கு அப்படி அந்த மாதிரி அப்படி இருக்கா மாதாஜி? நான் கேக்குறேன், எனக்கு அது ஒரு டவுட். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம், இது பகவான் வந்து சொல்றார் பகவத்கீதையில. நாம எப்படி அவரை கொண்டாடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவரு பிரதிபலிக்கிறார்.
யார்கிட்டயும் அவர் பாரபட்சம் காட்டுறது இல்ல. சில அடிப்படை விஷயங்கள்ல அடிப்படை விஷயம் எல்லா ஜீவராசியும் தன்கிட்ட வரணும்னு நினைக்கிறார். எல்லா ஜீவராசி மேலும் அன்பு வைக்கிறார். எல்லா ஜீவராசிக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்க விழைகிறார். ஆனா நாம செய்யற கர்ம வினை வந்து, இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடே கொடுக்காம கூட இருக்க மாட்டார் பகவான். ஆனா ஒருத்தனுக்கு சாப்பாடு கூட கிடைக்கலன்னா அவன் அவ்வளோ அயோக்கியனா இருந்திருக்கான். இல்ல கர்ம வினையை கொண்டாந்தாதான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். சரியா? அப்ப தேவர்கள் தனி பக்தர்கள் தனி அல்ல. நீங்க தேவரை விட யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டன்னு ஒரு பக்தன் வேண்டிட்டான்னா அவன் இந்திரனை விட பக்தனுக்கு தான் பகவான் முக்கியத்துவம் தருவார். இது சொர்க்கலோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய நல்ல காரியம் பண்ணிட்டாங்க, ஏகப்பட்ட நல்ல காரியம். அதனால அவங்கள வந்து சுகமா வச்சுக்கிறார் பௌதிக உலகத்திலே. ஆனா இப்ப நம்ம அடுத்த அத்தியாயத்துல பக்தர்களை எப்படி வச்சுக்கிறாருன்னு நம்ம பார்க்க போறோம். சரி மாதாஜி, புரியுது. தன்கிட்ட வச்சுப்பார். நீங்க வந்து கொஞ்சம் பௌதிக ஆசை கலந்த பக்தி பண்ணோம்னா சரி உங்களை வந்து இங்கிலாந்து ராணி ஆக்கிடுவாரு அடுத்த பிறவி. ஓ பிரேமபூர்ண பரமேஸ்வரி மாதாஜி அடுத்த முறை இங்கிலாந்து ராணி. ஏன்னா பக்தியோட சேர்ந்து நான் இந்த உலகத்துல ராணியாட்டம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ராணி ஆயிடுவோம். ஆனா பக்தர்கள் வந்து உன்னோட தான் இருக்கணும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அடம் பண்ணோம்னா அவரோட வச்சுப்பார். இந்த பக்தர்கள்லாம் சொர்க்கலோகத்துல இருக்கிற பக்தர்கள்லாம் இங்கே ராஜாவா இருக்கணும், இங்கே அப்சராசோட இருக்கணும், இங்கே சுகமா இருக்கணும், நோய் இல்லாம இருக்கணும், ராஜாவா இருக்கணும், பாட்டு பாடணும், ஜாலியா இருக்கணும், அழகா இருக்கணும். அப்ப இஸ்கான் பக்தர்கள் ஒரு புத்தகத்துல இது எழுதியே இருந்தாரு ஒரு மகாராஜர். இஸ்கான் பக்தர்கள்லாம் எங்க போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொர்க்கலோகத்துல வந்துட்டாங்களாம். என்னடா அது, நம்ம கோலோக விருந்தாவனம் போனோம்னா எல்லாருமே சொர்க்கலோகத்துல வந்துட்டோம். ஏன்னா பக்தியை வந்து சுகமா இருப்பதற்காக நம்ம உள்ள லேசா எண்ணிட்டோம்னாலே போதும். பக்தியை நான் சுகமா பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா வசதி எல்லாம் கொடுப்பார். வசதி கொடுத்து நீண்ட நாள் வாழ்க்கை கொடுத்துருவார். கொடுத்து சொர்க்கத்துல எண்டப்பாயி அப்புறம் படிப்படியா மேல போறதோ இல்ல கீழே திரும்பி வந்து மேல போறதா அப்படின்றதெல்லாம் இருக்கு. பெரிய காம்ப்ளிகேஷன் தான் அதெல்லாம். அதனால அதுக்கு தான் திரும்ப திரும்ப பிரபுபாதர் பௌதிகத்தை பத்தி திரும்ப திரும்ப எழுதுறாரு. எதுக்கு எழுதுறாரு? நாமெல்லாம் நினைச்சுக்கிறோம் நாங்கெல்லாம் 16 மாலை பண்றோம், 4 விதிமுறைகள் கடைபிடிக்கிறோம், இந்த அறிவுரையெல்லாம் இந்த கர்மிங்களுக்கு பக்தி எடுக்க சொல்றாரு. நாம தான் பக்தி எடுத்துட்டோமே, நாம தான் பாகவதம் பகவத்கீதா படிச்சுட்டோமே அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். உண்மையா நமக்கு தான் இந்த அறிவுரையெல்லாம். நீ தயவு செய்து போய் சொர்க்கத்துல எண்டப்பாயிடாத, தூய பக்தி தூய பக்தி தூய பக்தின்னு பிரபுபாதர் திரும்ப திரும்ப சொல்றார். சமீபத்துல ஒரு பக்தர், ஒரு பிரபலமான ஜோசிகார பக்தர் மக்களுக்கு வந்து இதை கேளுங்க அதை கேளுங்க, நரசிம்மர் இதை கொடுப்பார் அத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. பகிரங்கமா பிரச்சாரம் பண்றார். பிரபுபாதர் நரசிம்மரை கும்பிட்டார், அதனால நரசிம்மரை கும்பிட்டதுனால அவருக்கு வந்த துன்பம் போயிடுச்சு. ஒரு நாள் பிரபுபாதர் அதெல்லாம் சொல்லியும் தரல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லவே இல்லை. அவர் துன்பம் வந்தா தாங்குங்கன்னு தான் சொன்னார். எந்த ஒரு சிஷ்யனுக்கும் நீ இதை பண்ணா உனக்கு வீடு கிடைக்கும், அதை பண்ணு உனக்கு, அந்த மாதிரிலாம் எந்த மாதிரி பௌதிக துன்பங்கள் நீங்குவதற்கு வழியெல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி இல்ல. பிரபுபாதர் சொன்னதே பௌதிக உலகம்னா துன்பம் இருக்கும் தான், அப்படித்தான் சொன்னார். அதனால நம்ம வந்து இப்ப செய்கின்ற பக்தியில நம்ம துன்பத்துல இருந்து விடுதலைன்னு நினைச்சோம்னா கூட போதும், திரும்பவும் சிக்க வச்சிரும். அதற்கான முயற்சியை செய்யாமல் இருக்கிறதா மாதாஜி அப்படின்னு கேட்கலாம். அடிப்படை விஷயங்களுக்காக பாடுபடுறோம், அடிப்படை விஷயங்களுக்காக கண்டிப்பா எல்லாருமே பாடுபடுறோம். அது வந்து அதற்காகத்தான் பக்தி அப்படின்னு வச்சிடக்கூடாது. அத்தியம் கனெக்ட் பண்ணாம வாழ கத்துக்கணும். நம்முடைய குறிக்கோள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது மட்டுமே, அவ்வளவுதான். பக்தி செய்வதன் குறிக்கோள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது மட்டுமே. எந்த காரியம் பண்ணாலும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், இதுதான் குறிக்கோளா நம்ம வந்து பழக்கப்படுத்தணும் மனசை. ஏன்னா இது வரைக்கும் இந்துக்களா இருக்கிற நம்ம திருப்பதி போய் மொட்டை அடிக்கிறது, உண்டியில பணம் போடுறது, அங்க பிரதர்ஷனை பண்றது, சுத்தி சுத்தி வர்றது, இது ஏதாவது என்ன சொல்றது அது பேரு வேண்டிக் கொள்வது, அது வேண்டிக் கொள்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். துன்பம் வரும்போது நமக்கும் அப்படி இருக்கு, வேண்டுறோம். ஆனா ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றது, 4 விதிமுறைகளை கடைபிடிக்கிறது, பக்தி மார்க்கத்துல இருக்கிறது, தீட்சை எடுக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு குறிக்கோள் தான், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது தான். வேற எதுவும் வேணாம், வேற எதுவும் வச்சுக்காதீங்க. அந்யாபிலாஷிதா சூன்யம்,
ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூல்யன கிருஷ்ணானுசீலனம், இதுக்குதான் பக்தி பண்றோம் அப்படின்றத திரும்ப 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 நமக்கு சொல்லணும். பிரபுபாதர் சொல்லிட்டே இருக்கிறார், அதை கேட்கணும். இதுதான், இல்லைன்னா ஒரு மார்க்ல தோல்வி ஃபெயில் ஆயிடும். இவ்வளவு செய்யறது தூய பக்தியை பெறுவதற்குத்தான். தூய பக்தி வந்துருச்சுன்னா இதெல்லாம் இம்மெட்டீரியல், நமக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. எனக்கு சாப்பாடு கிடைக்குமா, எனக்கு துணிமணி கிடைக்குமா, எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா, நல்ல கணவன் கிடைப்பானா, நல்ல மனைவி கிடைப்பாளா, அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். நம்மளுடைய குறிக்கோள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். இதுக்குதான் நம்ம பக்தி பண்ணணும், இதுக்குதான் போராடணும். அடிக்கடி நம்ம சூழ்நிலைகள், நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளை கீழே இறக்கி இறக்கி விடுவாங்க. இதுக்காக அங்க போய் சுத்தினீங்கன்னா உங்களுக்கு விசா கிடைச்சிடும். விசா பெருமாள்னு ஒருத்தர் இருக்கிறார் ஹைதராபாத்ல, போய் சுத்தித்தான் பாருங்களேன்ட்டு. ஹைதராபாத் மொத்தம் காலியாகி போய் அமெரிக்கால உட்காந்துருச்சு இந்த விசா பெருமாளை சுத்தி சுத்தி. அந்த விசா பெருமாள் சுத்த வைக்கிறார். அப்புறம் அடுத்த முறை சுத்துறதுக்கு அவங்க இங்க இருக்க மாட்டாங்க, ஏன்னா அமெரிக்கால இருப்பாங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா பக்தர்கள்? ஐயோ, பெருமாள் நான் பாத்திருக்கேன் அந்த கோவில்ல. எல்லாரும் பம்பர மாதிரி சுத்துவாங்க. அவங்களோட நோக்கமே ஒரே ஒரு நோக்கம்தான், நம்ம வெளிநாடு போகணும், இவர்கிட்ட வந்தோம்னா விசா கிடைச்சிடும். முழு முதல் கடவுள் கிட்ட போய் மண்ணு கொடுங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருப்பாரு மாதாஜி அந்த பெருமாள். நானும் பாத்துருக்கேன், ஹைதராபாத் பாத்துருக்கிறேன். யாரும் உள்ள போய் தரிசனம் எடுத்த ஒரு 2 நிமிஷம் இன்னும் பிரார்த்தனை எல்லாம் பண்றது இல்ல. ஜஸ்ட் அந்த கையில வந்து அந்த 11 சுத்து சுத்தி வேண்டுதல் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து 108 சுத்து சுத்தணும். கையில வந்து அந்த ஒரு மணியோ ஏதோ வச்சுப்பாங்க, அது போட்டுருவாங்க கணக்கு வச்சுக்கிறதுக்காக. நான் பாத்திருக்கேன். ஆனா அப்ப வந்து மிகப்பெரிய மனிதனிடம் உங்களுக்கு எல்லாம் நிறைய சொத்து சொத்து தரக்கூடிய பணக்காரங்கிட்ட போய் எனக்கு 1 ரூபாய் கொடு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய விஷயமாகிய கிருஷ்ண பிரேமை, மிகப்பெரிய விஷயமாகிய ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக வீடு பேரு, அங்க திரும்ப நம்ம பகவான் கிட்ட போய் வாழறத அதை கேட்கறத விட்டுட்டு எனக்கு 5 கொடு 10 கொடு அப்படின்னு கேட்கறது வந்து ஒரு பிச்சைக்காரத்தனம். பிச்சைக்காரத்தனம். அது நம்ம வந்து இந்த அடுத்த அத்தியாயத்துல இன்னும் அழகா வந்து அதை பத்தி படிக்கலாம். அதனால பக்தர்கள் வந்து இருக்கலாம், துன்பங்கள்லாம் இருக்குது, துன்பங்கள்ல இருந்து விடுதலையும் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த புரிதலாவது நம்ம வளர்த்துக்கணும், இல்லைன்னா சொர்க்கம் தான் நமக்கு இலக்கு. அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையோட நம்ம செயல்படலாம். அடிக்கடி மனசுல வந்து பௌதிகமான ஆசைகள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு என்னை வைத்துதான் வகுப்பே கொடுக்குறேன். அப்பெல்லாம் நான் அடிக்கடி சொல்றது, இது வேண்டாம், இது வேண்டாம் கிருஷ்ணா, இந்த எண்ணத்தை எடுத்து விடு கிருஷ்ணா, இது எனக்கு வேண்டாம், எனக்கு நீ வேண்டும் அப்படின்னு அடிக்கடி சொல்லணும். சரியா? அடுத்த பாடத்துக்கு போகலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருக்கா பக்தர்களுக்கு? அடுத்து நான் படிக்கிறேன் மாதாஜி.